ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஓகேயா, செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ். இந்த சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா அடிச்சு துவச்ச கான்செப்ட் தான், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போது ஆக்சிலரேஷன் அப்படின்றது rate of change of velocity with respect to time, change of velocity with respect to time னு சொல்லலாம். change in velocity with respect to time or rate of change of velocity. ஓகே, அப்போது velocity மாறிக்கிட்டே இருக்கும், keep on changing. எதை பொறுத்து? டைமை பொறுத்து. இதுதான் நம்ம ஆக்சிலரேஷன் பார்த்துருக்கோம். சார், இப்போ கதைக்கு வாங்க சார். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் ஓடிச்சுன்னா அதோட மீனிங் சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த சென்டர் தான் அதுக்கு அர்த்தம். அவ்வளோதான். டுவோர்ட்ஸ் த சென்டர்னா அப்போது சென்டரை நோக்கி, மையத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் தமிழில் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மையத்தை நோக்கிய முடுக்கம்னு கூட அதை நம்ம தமிழில் ஈஸியாக சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு பேசும்போது நம்ம புக்கில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ற வார்த்தையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்க்குலர் மோஷன் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பார்ட்டிகல் சர்க்கிள் மோஷனில் சர்க்கிளில் அது மூவ் ஆகணும். அப்போ தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிள் இல்லையா, சிம்பிளாக அப்படி தான் சொல்லுவோம். அப்போ அதை 2 டைப்பாக சொல்கிறோம்ல. ஒன்று யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். இப்போ அதை நம்ம கிளியராக பார்க்கணும். ஓகே, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசன்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பற்றி கிளியராக பேசிடுவோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் சுற்றுதில் அந்த ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஸ்பீடு, நான் வெலாசிட்டியை பற்றி பேசலை, லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்பீடு மாறாது. எது? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் மோஷனில் இருக்குது அப்படின்னா அப்போது அது சுற்றக்கூடிய வேகம் ரொம்ப முக்கியம். திசை வேகம் இல்லை, வேகம். ஏன்னா வெலாசிட்டி வந்து டைரக்ஷனோடு சேர்த்து சொல்லணும். ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி. அது என்னை விட உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்குது அப்படின்னா சர்க்கிள் மாதிரி தானே இருக்கட்டும், ரைட். எனக்கு இங்கே ஸ்பீடு மாறாது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகும்போது 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இதே ஆப்ஜெக்ட்டு இங்கே வரும்போதும் அதே 2 மீட்டர் பெர் செகண்ட் தான் இருக்கணும் ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு இங்கே வரும்போது 2 மீட்டர் பெர் செகண்ட் தான். ஓகே, அப்போது எனக்கு இந்த ஃபுல் பாத்துலேயும் த்ரூ அவுட் த மோஷன் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஸ்பீட் மேக்னிடியூட் வேல்யூ. ஏன்னா ஸ்பீடுன்றது ஸ்கேலர் குவான்டிட்டி. கரெக்டாக? மேக்னிடியூட் மட்டும்தான். தமிழில் எண் மதிப்பு, அந்த நியூமரிக்கல் வேல்யூ, அது மாறக்கூடாது. அப்படி மாறாமல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அந்த மோஷனை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போது இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். அப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்ல வரேன். உள்நோக்கிய திசை. ஓகே, டைரக்ஷன் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் உள்ள, அவ்வளோதான். அப்படி இருந்தது அந்த ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டராக இருந்ததுன்னா அது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். அது எங்கே இருக்கும்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா நமக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஓகே, வெலாசிட்டியை பற்றி நான் பேசலை, லாஸ்ட்டில் பேசுவோம். ஓகேயா, கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே நான் என்ன சொன்னேன்? ஸ்பீடு மாறாதுன்னு சொன்னேன், கான்ஸ்டன்ட். 2 மீட்டர் பெர் செகண்ட்னா அதே 2 மீட்டர் பெர் செகண்ட் தான் த்ரூ அவுட் த மோஷன். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஆப்போசிட்டு. 2 மீட்டர்னா இங்கே 1 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர், 0.5 மீட்டர், ஏதோ மீட்டர் பெர் செகண்டில் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பீடு. அப்படி மாறுச்சுன்னா எது? ஸ்பீடு மாறுச்சுன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லிடலாம். சிம்பிள். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் நம்ம பார்க்கணும். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிலரேஷன் இருக்கும். ஒன்று கிடையாது, 2. ஒன்று சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும், அது கூடவே டேஜென்டியல் ஆக்சிலரேஷன் இருக்கும். நான் சொன்னல ஸ்பீடு மாறுதுன்னு. டேஜென்டியல் ஆக்சிலரேஷனோட வேலை என்ன அப்படின்னா ஸ்பீடை மாற்றி விட்ரும். அந்த மோஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீடை என்ன பண்ணிவிட்டோம்னா மாற்றி விட்ரும். இதுதான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீடு மாறாது, கான்ஸ்டன்ட். நான் யூனிஃபார்ம்னா ஸ்பீடு மாறும், ப்ளஸ் டேஜென்டியல் ஆக்சிலரேஷன் அங்கே இருப்பார். இப்போது நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய
ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நான் யூனிஃபார்ம் பற்றி பேசுவோம். சரி, இப்போது இந்த ஆக்சிலரேஷனை கேல்குலேட் பண்ணணும். அப்போது இந்த மோஷன் என்ன சொல்லியாச்சு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லியாச்சு. அப்போது நான் இங்கே ஆக்சிலரேஷன் கேல்குலேட் பண்ணால் கண்டிப்பாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்போது நான் என்ன பண்ணணும், இது சுற்றக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு 2 பொசிஷனில் எடுக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இது இனிஷியல் பொசிஷன். இப்போ இங்கே இருக்கிறது, இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அது நமக்கு ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதே ரேடியஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போது ஓகே, இதில் எந்த டவுட் இருக்காது, பொறுமையாக பாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எனக்கு இங்கே போயிருக்கு. ஓகே ரைட். இப்போது இந்த இடத்துல நல்லா பாரு. நான் என்ன சொன்னேன், மேக்னிடியூட் மாறாதுன்னு சொன்னேன். இப்போது ஒரு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டியில் ஸ்பீடும் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஸ்பீடு மாறாதுன்னு சொன்னேன். ஸ்பீடை இப்போ பார்க்காது. அடுத்து என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. நம்ம டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் பார்க்கும்போது கூட கிளியராக சொல்லியிருப்பேன். நீ இந்த சர்க்கிளில் எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தாலுமே நமக்கு ஒரு டைரக்ஷன், அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு டைரக்ஷன், அதான் நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போது எனக்கு இங்கே டைரக்ஷன் பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்கும், இந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கரெக்டாக? இதே ஆப்ஜெக்ட் நீ இங்கே எடுத்த அப்படின்னா இப்படி இருக்கும், இங்கே எடுத்தனா இப்படி இருக்கும். அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எனக்கு டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன். அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஸ்பீடு மாறலாம், ஆனால் டைரக்ஷன் மாறுது. அப்போ டைரக்ஷன் மாறுதுன்னா எனக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி மாறுதுன்னு தான் அர்த்தம். வெலாசிட்டி மாறும், டைரக்ஷன் சரி, வெலாசிட்டி மாறும், ஸ்பீடு மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் சொல்லிட்டேன் ரேடியஸ் இப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த ரேடியஸை இப்போ நல்லா பாரு, இங்கே ஒரு டைரக்ஷனில் இந்த ரேடியஸ் இருக்குது, இங்கே வேறு ஒரு டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டாக? அப்போது ரேடியஸுமே நம்ம டைரக்ஷன் சொல்லும்போது வெக்டர் குவான்டிட்டியில் சொல்லணும். அப்போது டைரக்ஷன் வச்சு பார்க்கும்போது இது வேறு டைரக்ஷன், இது வேறு டைரக்ஷன். அப்போ நான் இது என்னென்னு எழுதலாம், இது R1 R2ன்னு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். அப்படி வித்தியாசப்படுத்தும் போது வெக்டர் சொல்லணும், ஏன்னா டைரக்ஷன் சொல்கிறல்ல, டைரக்ஷன் மாறி இருக்குன்னு சொல்கிறேன். மேக்னிடியூட் மாறாது. இந்த ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு இங்கேயும் 2 சென்டிமீட்டர் தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்கேலர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி அதில் கான்செப்டில் தெளிவாக இருந்தேன்னா நான் சொல்கிற விஷயம் பர்ஃபெக்டாக புரியும். ஓகே, மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டர் சொல்லுவோம். நான் என்ன சொன்னேன், மேக்னிடியூட் மாறாதுன்னு சொல்லிட்டேன். அதில் எந்த சேஞ்ச், ஆனால் டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் மாறுதில்ல, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வெக்டர் சொல்லணும். ஓகே சரி, இப்போ நான் டைரக்ஷனோட சேர்த்து சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் R1ன்னு சொல்லிட்டேன், R2ன்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன், டைரக்ஷன் மாறி இருக்குது, ரேடியஸில் டைரக்ஷன் மாறி இருக்குது, மேக்னிடியூட் கிடையாது. நல்லா திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸிப்பா. இப்போது இந்த இடத்துல இப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எனக்கு V1ன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி V2ன்னு வச்சுப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோ, வெலாசிட்டி வெக்டர். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டான்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல. அப்போ அதுபடி நான் இப்போ இதை எழுதுறேன்னே எப்படி வரும், இப்போ இது இப்படி இருக்குது, இந்த R2 இப்படி இருக்குது. ஓகே, தனியாக வரைஞ்சிடலாம். ஓகே, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். R2 இப்படி இருக்குது. அடுத்து பாருங்கள், இது என்னது, R1 இப்படி இருக்குது. அப்போ இதோட ரிசல்டன் எனக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ΔRன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ΔR எப்படி எழுதலாம், ΔR அப்படின்றது R2 மைனஸ் R1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லலாமா. ஓகே, ΔR. ஓகே, டெல்னா சேஞ்ச், பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். ஆறு கூட நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ரேடியஸ் வச்சு எழுதியாச்சு. இந்த இடத்துல நமக்கு தீட்டா இருக்குன்னு சொல்லிட்டோம். வெலாசிட்டியை பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள், வெறும் டேரக்ஷன் மட்டும், அதாவது இந்த வெலாசிட்டியை மட்டும், இந்த டேரக்ஷனை மட்டும் நம்ம இப்போ இந்த இடத்துல தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுத்தோட டேரக்ஷன் இப்படி இருக்குது, அதாவது V1ஓட டேரக்ஷன் இப்படி இருக்குது, V2ஓட டேரக்ஷன் கொஞ்சம் இப்படி இருக்குது, சாஞ்ச மாதிரி. ஓகே, அப்போது இது எனக்கு V2. அப்போ இதோட ரிசல்டன்ட், இப்போ இங்கே ரிசல்டன்ட் சொன்னல, ரிசல்டன்ட் வெக்டர், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில் கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எது இந்த வெலாசிட்டியோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்சிலரேஷன் இல்லை. அப்போ அந்த வெலாசிட்டி டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்குது, ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல எனக்கு டெல் வி வெக்டர் கூட போட்டுக்கலாம், ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெக்டர்.
ஓகே, மேக்னிடியூட் வேல்யூ நோ சேஞ்ச், டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங். ஓகே, த்ரூ அவுட் த மோஷன். சிம்பிள். வெலாசிட்டி எழுதியாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல தீட்டா பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு தீட்டா இருக்குது கரெக்டாக. இந்த தீட்டா இந்த தீட்டா நான் அப்படி திருப்பி போட்டேன், இல்லை அப்படி திருப்பினேன் அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். சரி, நமக்கு என்ன தெரியும், இந்த ரேடியன் கான்செப்ட் படி தீட்டா ஈக்குவல் டு S/Rன்னு தெரியுமா, படிச்சிருக்கோம் இல்லை. இப்போ இந்த தீட்டாவோ சைனோ காசோ டேனோ அப்படி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டேரெக்டாக தீட்டான்னு எடுத்துக்கலாம். நல்லா போகிற இப்போ இந்த ஆங்கிள் இப்படி இருக்குல்ல, இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இப்போ இந்த R2 நான் இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுப்போம். பார்த்தோன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் ஆகிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல சைன் காஸ் டேன் இது எல்லாமே சைன் தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா அந்த சைன் தீட்டாவோட வேல்யூ தீட்டா நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள். அப்போ சைன் தீட்டான்னு எடுத்தால் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் பை இப்போ நான் தீட்டான்னு சிம்பிளாக எடுத்துக்கிறேன். தீட்டா ஏன் தீட்டா எடுக்கிறேன்றதை சொல்லிட்டேன். ஓகே, நம்ம தீட்டா வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம சைன் காஸ் டேன் எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக தீட்டா போட்டு எதுனா ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆர் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ்னு எடுத்தோம்னா இங்கே ஆப்போசிட்டில் எனக்கு யார் இருப்பா, டெல் ஆர் ஓகே எழுதியாச்சு. ஓகே, பை அட்ஜசன்ட்டில் எனக்கு R1 இருக்கா, R1 R2 ஓகே. நமக்கு மேக்னிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது R மட்டும் எடுத்துப்போம். சிம்பிள். ஓகே, பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு V2 V1. இப்போ நம்ம இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லியாச்சு. அப்போ தீட்டா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். இங்கே இருக்கக்கூடிய அந்த தீட்டா இருக்குல்ல, இந்த தீட்டா இதுவும் ஈக்குவல். அப்போது இந்த இடத்துல நான் தீட்டா ஈக்குவல்னு சொன்னேன்னா இது எப்படி எழுதலாம் பாரு, இங்கேயும் அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணேன். தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லை ஹைப்போட்டனியஸ். ஆப்போசிட் யார் இருக்கா, டெல் வி. முடிஞ்சுதா, பை அட்ஜசன்ட் V2 V1 நம்ம காமனாக வின்னு எழுதிக்கலாம். இவ்வளோ தான். ஓகே, பொறுமையாக பாரு, ஒன்றுமே பண்ணல, தீட்டா வச்சு எழுதியிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுவோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எழுதுவோம், டெல் ஆர்னு எழுதுவோமா. இந்த டெல் ஆர் எழுதிட்டு ஆரால் டிவைட் பண்ணியிருக்கேன். ரேடியஸ் R1 R2 இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆர். ஓகே, அடுத்தது வெலாசிட்டி வச்சு எழுதியிருக்கேன். அப்போ வெலாசிட்டி V2 V1 இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது V, டைரக்ஷன் தேவையில்ல. சிம்பிள். நெக்ஸ்ட் பாரு, இப்போ இந்த ரெண்டு டேர்மை அப்படி எழுதி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆக்சிலரேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன தெரியும், டெல் V பை டெல் டி. நல்லா பார்த்துக்கோ, டெல் V பை V. இந்த ரிசல்டன்ட் சொன்னல டெல் V, இது எப்படி இருக்குன்னு சொன்னேன், டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்குன்னு சொன்னேன் கரெக்டாக. அப்போது சென்டர்னா ஆப்போசிட் டைரக்ஷன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மைனஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆப்போசிட் சென்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். சிம்பிள். இப்போ பாரு, டெல் V பை டெல் டி. இப்போ இந்த இடத்துல நான் டெல் V தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மைனஸ் வியை ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடு. அப்போ டெல் V ஈக்குவல் டு மைனஸ் V, இந்த சைடு வந்து டிவிஷனில் இருக்க ஆன்சர் வந்தால் மல்டிப்ளிகேஷன். அப்போது மைனஸ் V டெல் ஆர் பை ஆர். ஓகே, ரைட். இப்போ பாரு, டெல் V கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து ஆக்சிலரேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். சிம்பிள். ஆக்சிலரேஷன் டெல் V பை டெல் டி கரெக்டாக. டெல் V பை டெல் டி. டெல் V என்ன இருக்குது, மைனஸ் V டெல் ஆர் பை ஆர் பை டெல் டி. அவ்வளோதான். சிம்பிளாக மேலே எடுத்துகிட்டு வந்துடு. அப்போது இது ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் V பை ஆர்னு எழுதிடலாம். டெல் V பை டெல் ஆர், சாரி டெல் ஆர் பை டெல் டி. ஓகே, V பை ஆர், இந்த டெல் டி மேலே வந்துருச்சு. ஸோ டெல் ஆர் பை டெல் டி. சிம்பிள். இப்போ பாரு, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த டெல் ஆர் பை டெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு வெலாசிட்டி. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், வெலாசிட்டின்னு எழுதலாம். வெலாசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் V ஸ்கொயர் பை ஆர். இந்த ஆக்சிலரேஷன் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், அதனால் இங்கே C மென்ஷன் பண்ணணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஓகே, இவ்வளோ தான் மொத்த கான்செப்டும். ஓகேயா. இப்போ இந்த இடத்துல லீனியர் வெலாசிட்டியோட ஃபார்முலா, இந்த வெலாசிட்டி லீனியராக இருக்கும், அதாவது டேஜென்டியல் மாதிரி எனக்கு லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த வியோட ஃபார்முலா இருக்குல்ல, அந்த லீனியர் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் ஒமேகா. இதுதான் லீனியர் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இது நம்ம பார்த்துருந்தோம், டேஜென்டியல் ஆக்சிலரேஷன்லேயே பார்த்துருந்தோம். எடுத்து சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோ. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதே தான் வரும். ஓகே, என்ன ஏசி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு ஒமேகா வரும். அப்போது மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர்னு வரும். ஆரும் ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் ஏசி ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஆர் மைனஸ் இந்த ஆக்சிலரேஷன் தான் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஓகே, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி,
வெலாசிட்டி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அது டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோ. வெலாசிட்டினா ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன். ஸ்பீடுன்றது மேக்னிடியூட் வேல்யூ, அந்த வேல்யூவை சொல்கிறது தான். நியூமரிக்கல் வேல்யூ தான் ஸ்பீடு. அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. எதில்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். ஆனால் டைரக்ஷன் மாறும். ஓகே, டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங், அதில் டவுட் வரக்கூடாது. இதே நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு சொல்லிடணும். சார் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எழுத தான் முடியாது. ஓகே, அப்போது இங்கே எனக்கு வெலாசிட்டி மாறினாலும் ஸ்பீடு மாறும். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மாறும். அந்த ஸ்பீடு யார் மாற்றி விடுவார்னா, நான் சொன்னல டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன், அவர் தான் மாற்றி விடுவார். இப்போது இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பற்றி பேசுகிறேன். ஸ்பீடு மாறுது. ஸ்பீடு மாறினா யார் வருவா? டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் வருவான்னு சொன்னேன். அப்போது எனக்கு இந்த இடத்துல டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் இப்படி இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இப்படி இருக்கும். ஓகே, டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் லீனியர் வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோ. இப்போ ரெண்டுமே பர்பெண்டிகுலர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எனக்கு இப்படி இருக்குது. இந்த ஆக்சிலரேஷன் ஏசின்னு சொல்கிறேன். இது மேலே இருக்க ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, அது என்னது? அதான் டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன். அப்போது ஏடின்னு சொல்கிறேன். இப்போ இதோட ரிசல்ட்னு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஓகே, அது ஏஆர்னு சொல்லலாம், ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். அப்போது அந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது வெக்டர் அடிஷன் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படிச்சிருக்கோம்ல, ரிசல்டன்ட் ஸ்கொயர். கரெக்டாக? ஓகே, ரிசல்டன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன படிச்சிருக்கோம்? டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் ஸ்கொயர் ப்ளஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். ஆமாம் தானே? ரெண்டு வெக்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகிடும்? ரூட் ஆகிடும். அப்போ ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? ஏஆர். இதை என்ன பண்ணிடு? ஏஆர்னு எழுதிடு. ஏஆர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் இருக்கட்டும், ப்ளஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் வந்துடும். கரெக்டாக? ஏன்னா மைனஸ் தான் இருக்குது. ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட் ஆகிடும். இப்போ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் ஃபார் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பிகாஸ் எனக்கு அங்கே டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷன் வராது. ஸோ ஃபார்மில் கூட நீ எடுத்து டேஞ்சென்டியல் ஆக்சிலரேஷனோட ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். தேவைன்னா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, நல்லா அது அந்த ஸ்கேலர் வெக்டர் கான்செப்டில் கிளியராக இருந்தேன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஸ்பீடு மாறாது, வெலாசிட்டி த்ரூ அவுட் த மோஷன் மாறும், டைரக்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ டைரக்ஷன் சேர்த்து சொல்லும் போது அது வெக்டர்னு சொல்கிறேன். அப்போ நீ அங்கே வெக்டர் போட்டு தான் ஆகும். இங்கே ரேடியஸ் எடுத்தாலும் சரி, வெலாசிட்டி எடுத்தாலும் சரி, டைரக்ஷன் மாறும். இப்போ இந்த இடத்துல ரேடியஸ் இப்படி இருக்கா, இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ரேடியஸ் அந்த டைரக்ஷனில் இருக்குது, டைரக்ஷன் மாறுதில்ல. அப்போ நீ வெக்டர் மென்ஷன் பண்ணணுன்றதான் இதுக்கு மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம இதை ரேடியன் கான்செப்டில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்? தீட்டா சைன் காஸ் டேன். இந்த தீட்டாவை சின்னதாக அஸ்யூம் பண்ணிக்கோ. சிம்பிளாக எந்த ஃபார்முலா வேணாலும் நீ போட்டுக்கலாம். இப்போது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சைன் டேன் ரெண்டுமே சின்ன ஆங்கிள் மாதிரி தானே இருக்கும். ஸோ பண்ணி அந்த இடத்துல இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இல்லை அப்படின்னா கூட நீ சிம்பிளாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்டன்ஸ் அதெல்லாம் டிவைட் பண்ணுற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. நீ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி என்ன டிஸ்டன்ஸோ அதை போட்டுக்கணும், அவ்வளோதான். வெலாசிட்டியும் அதே மாதிரி வெலாசிட்டி வியை போட்டுக்கணும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை வெலாசிட்டி. நெகட்டிவ்னா அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இது டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்குன்னு சொன்னேன். டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, இப்படி இருக்கும், சென்டரை நோக்கி இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி பை டைம் தான் நமக்கு என்னது? ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, ஸோ டவுட் இருக்காது. இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியராக புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.